la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. MP Developer launching Villa Vaibhavan, October 4, 5 and 6, now at Sirseri and Kunratur. For booking, call 7825-806-806. செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் தமிழ்நாடு அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? செந்தில் பாலாஜி வரவு திமுகவுக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இப்ப முதல்வர் ஸ்டாலினே மனம் திறந்து பாராட்டியிருக்காரு. மனிஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் சுலபமா வந்துட்டாங்க. செந்தில் பாலாஜிக்கு என்ன தடையா இருந்ததுன்னா அவர் அமைச்சர் பதவி தடையா இருந்தது. சரி, அது ஏன்னா அமைச்சர் பதவி வச்சு சாட்சியங்களை கலைக்கலாம், அவர் மிஸ்யூஸ் பண்ணலாம், பவர் இருக்குன்ற அவர் தான் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டார். என்னதான் இருந்தாலும் வெளியில வந்தா கூட சாட்சியங்களை கலைக்கிற அளவுக்கு கேஸ் இருந்ததுன்னா அப்ப அது வீக் கேஸ் நடக்கும். தீர்ப்பு கூறுவதற்கு முன்பே ஒரு வருடம் 15 மாதம் ஒரு 8 கூண்டாஸ் போடுறது, இதெல்லாம் சட்டத்தை தவறாக பயன்படுத்தும் செயல். இந்த கண்டிஷன் பெயில ஒரு 6 மாசம் முன்னாடி கொடுத்துக்கலாம் இல்லையோ, என்ன தப்பு? ஆனா இதுல என்ன ஒரு வேடிக்கை பார்க்கணும்னா, அவரை பிரேக் பண்ணி ஸ்டாலினுக்கு எதிராக திருப்பறதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் நடந்தது. அது எதற்கும் அவர் ஈடு கொடுக்கல. எஸ், நான் ஸ்டாலினுக்கு லாயலா தான் இருப்பேன், என் தலைவரை விட்டு கொடுக்க மாட்டேன், இன்னும் 6 வருஷம் என்ன ஜெயில போடுங்க, சட்டம் என்ன பண்றதோ பார்த்துக்கலாம்னு சொன்னதுக்கான ஒரு நன்றி கடனாக மந்திரி சபை மாற்றத்தில் செந்தில் பாலாஜி உதயநிதியுடன் சேர்ந்து துணை முதலமைச்சர் ஆகிறார். என்ன சார் துணை முதல்வருங்கிறீங்க? ஆமா, நிர்மலா சீதாராமன் இப்போ அண்ணாமலை இல்லாத வேற்றிடத்தை பயன்படுத்தி அவங்க ஆளுமையை நிரூபிக்க பாக்குறாங்க. இது எல்லாமே அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கோல் என்னன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி. சார் முதல்வர் ஆசை இருக்கா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு? இருக்கிறதுனாலதான் இப்ப பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்கு. கட்சிக்குள்ள நிர்மலா சீதாராமன் அண்ணாமலைங்கிற ஃபைட் ஆரம்பிச்சிருக்கா என்ன? அது ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு, இப்ப கொஞ்சம் சீரியஸா வர தொடங்கிடுச்சு. சார் அண்ணாமலை வெர்சஸ் தமிழிசைன்னு ஒரு ஃபைட்னு சொன்னீங்க, அதெல்லாம் மழுங்கி போச்சு. அதுக்கப்புறம் இப்ப அண்ணாமலை வெர்சஸ் நிர்மலா சீதாராமன் ஒரு அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் இப்ப கரண்ட் டாபிக். அண்ணாமலை இல்லாத நேரத்தில் குழப்பம் விளைவிக்கும் நிர்மலா அப்படின்னு பேசுறாங்க பிஜேபி தலைவர். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் உள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி வந்திருக்கு. குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அந்த பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 மாதமாக அமலாக்கத்துறை வழக்கின் கீழ் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இந்த டெவலப்மெண்ட்டை எப்படி பாக்குறீங்க சார்? செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் தமிழ்நாடு அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? சரி, அவர் தப்பு பண்ணாரா இல்லையாங்கிறது ஒன்றும் முடிவால, ஆனா அவர் உண்டான தண்டனையை அனுபவிச்சிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 15 மாதம், ஒரு ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டம். சிறை வாழ்க்கை என்பது ரொம்ப கொடுமையானது. அது அனுபவித்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா மனிஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் கொண்டு தான் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, இடி, அது இன்கம் டேக்ஸ் எல்லாத்துலேயும் மாட்டினாங்க. செந்தில் பாலாஜியாவது க்ரைம்னு பார்த்தீங்கன்னா டிகிரி வேரிடு. குற்றம் தான், எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சின்ன குற்றம் பெரிய குற்றம்னு கிடையாது, குற்றம் தான். ஆனால் இவரோட அதிகமாக குற்றம் செய்த மனிஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் சுலபமாக வந்துட்டாங்க. செந்தில் பாலாஜிக்கு என்ன தடையாக இருந்ததுன்னா அவர் அமைச்சர் பதவி தடையாக இருந்தது. சரி, அது ஏன்னா அமைச்சர் பதவி வச்சு சாட்சியங்களை கலைக்கலாம், அவர் மிஸ்யூஸ் பண்ணலாம், பவர் இருக்குன்ற அவர் தான் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டார். பண்ணி ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? 6 மாதம் இருக்கும். அடுத்தது எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லிட்டார். அவர் சொன்னார், எனக்கு ஒன்றும் தேவையில்லைங்க, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுறேன்னு. சாரின்னா இல்லை வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாராம். இப்போது என்னதான் இருந்தாலும் வெளியில் வந்தால் கூட சாட்சியங்களை கலைக்கிற அளவுக்கு கேஸ் இருந்ததுன்னா அப்போ அது வீக் கேஸ்ன்னு அர்த்தம். ஏன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாட்டு நீங்கள் சாட்சியங்களை கலைக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சார்ஜ் ஷீட் போட்டால் எப்படி நீங்கள் சாட்சியை கலைக்க முடியும்? அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேஸில் தீர்ப்புக்கு முன்னாடி பிற சாட்சியாக மாறுறாங்க. ஹாஸ்டைல் விட்னஸ் தீர்ப்பு வரும்போது முந்தின நாள் ஹாஸ்டைல் விட்னஸ் அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ண முடிஞ்சுது? சரி, சட்டத்துக்குள்ளே போக விரும்பலை. சட்டம் என்பது ஒரு இருட்டறை, அது உள்ளே போக விரும்பலை. செந்தில் பாலாஜிக்கு இந்த பெயில் கிடச்சி நியாயமானா கண்டிப்பாக நியாயம்தான். பாவம் 15 மாதம் ஒருத்தர் சிறையில் போட்டு வாட்டுவது. விஆர் கிருஷ்ணன் எப்பவுமே சொல்லுவார், ஜெயில் இஸ் அன் ஆப்ஷன், பெயில் இஸ் ப்ரிஃபர்ட்பார். ஜெயிலுங்கிறது கடைசி ஆயுதமே தவிர எடுத்த உடனே ஜெயில் இல்லை. குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பது ஜெயில்.
கன்விக்ஷனுக்கு ஜெயிலை விட்டால் வேறு வழி கிடையாது. ஆனால் குற்றவாளி என்று தீர்ப்பு கூறுவதற்கு முன்பே ஒரு வருடம் 15 மாதம் ஒரு 8 கூண்டாஸ் போடுறது, இதெல்லாம் வந்து சட்டத்தை தவறாக பயன்படுத்தும் செயல். அந்த மாதிரி செயலில் பண்ணுறது ஒரு ஜனநாயக நாட்டில் என்னதான் செந்தில் பாலாஜி தப்பு பண்ணான்னு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தான்னா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு உங்களுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர் அக்யூஸ்ட் அந்த ட்ரையல் அக்யூஸ்டு ட்ரையல் பிரிசனர் இன்னும் ட்ரையல் கூட ஆரம்பிக்கல. அவர் வெளியில் இந்த கண்டிஷன் பெயில ஒரு 6 மாதம் முன்னாடி கொடுத்துருக்கலாம் இல்லையோ? என்ன தப்பு? நீங்கள் இப்போ அமெரிக்காலாம் வீட்டு சிறைன்னு வைப்பாங்க. அதோட இன்னொன்று இப்போ இந்தியாவில் கூட வருதுன்னு நினைக்கிறேன். காலில் ஒரு விலங்கு மாதிரி போட்டுருவாங்க. ஒரு சின்ன மிஷின் மாதிரி இருக்கும், விட்டுருவான் ஃப்ரீயாக. நீ எங்கே போனாலும் ட்ராக் பண்ணும். இப்போ ஜிபிஎஸ் சிஸ்டம்லாம் இருக்குது இந்தியாவில், கார் ட்ராக் பண்ணுற மாதிரி. அமெரிக்காலாம் அப்படி தான் பண்ணுறாங்க. எல்லா பிரசிடண்ட்டையும் வெளியில் விட்டுருவாங்க. விட்டுட்டு நீங்கள் போய் எங்கே வேணால் சுற்றுமாங்க. அவர் எங்கே இருக்கான்னு எப்போ வேணால் ட்ராக் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் சிறை என்பது கடைசி லாஸ்ட் ரிசார்ட் என்றுதான் கூற வேணும். சிறை என்பது ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை. அதில் போய் ஒரு அமைச்சரையோ வாட்டெவர் ஒரு மனிதரை போட்டு ஒரு கொலை குற்றவாளி கூட ஒரு கருணை காட்டுவாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்கன்னு தோணுது. சரி, இப்போ வெளியில் வந்துட்டார், நல்லபடியாக வந்துட்டார். ஏன்னா உடம்பு வேறு முடியலாமல் இருந்தது, பாவம். அவர் காவேரியில் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க. செந்தில் பாலாஜி வரவு திமுகவுக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும். இப்போ முதல்வர் ஸ்டாலினே மனம் திறந்து பாராட்டியிருக்கார். எவ்வளோ சோதனைகள், ஒரு கொடுமைகளை அனுபவித்து எமர்ஜென்சியில் கூட அனுமதிக்காத கொடுமைகளை அனுபவித்து வெளியில் வந்திருக்கார். இது அவரோட மனத்தாங்கல், சொல்ல முடியாது. அவரோட உண்மையான அவர் கட்சி தொண்டன். ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கை பார்க்கணுன்னா, அவரை பிரேக் பண்ணி ஸ்டாலினுக்கு எதிராக திருப்பறதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் நடந்தது. அது எதற்கும் அவர் ஈடு கொடுக்கல. எஸ், அதாவது எப்படி வந்து டெல்லியில நடந்துச்சோ, மனிஷ் சிசோடியாவை ட்ரை பண்ணாங்களோ அதே மாதிரி எப்படியாவது ஸ்டாலினுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் விட்டு பண்ண வச்சு உங்களை தப்பிக்க வைக்கிறேன், உங்களை வந்து விடுதலை பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணி, இதில் கேள்விப்பட்ட விஷயங்கள் நமக்கு இன்னும் ஆதாரமாக ரெக்கார்டு எவிடன்ஸோடு இல்லை, செவி வழி வந்த செய்திகள், கூறப்பட்டவைகள் அத்தனையும் செந்தில் பாலாஜி முறியடித்து நான் ஸ்டாலினுக்கு லாயலாக தான் இருப்பேன், என் தலைவரை விட்டு கொடுக்க மாட்டேன், இன்னும் 6 வருஷம் என்னை ஜெயிலில் போடுங்க, சட்டம் என்ன பண்ணுறதோ பார்த்துக்கலான்னு சொன்னதுக்கான ஒரு நன்றி கடனாக அடுத்த மந்திரி சபை மாற்றத்தில் செந்தில் பாலாஜி உதயநிதியுடன் சேர்ந்து துணை முதலமைச்சர் ஆகிறார். என்ன சார் துணை முதல்வருங்கிறீங்க? ஆமா, அவருக்கு ஏற்கனவே அவர் கையில இருந்த மின்சாரத்துறை, அதே போல மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை தான் கொடுப்பாங்கன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. நீங்க என்னடான்னா துணை முதல்வர் ஆவார் செந்தில் பாலாஜிங்கிறீங்களே? ரெண்டும் வருது, மின்சாரமும் வருது, ஆயத்துறையும் வருது, அடிஷ்னலா துணை முதல்வரும் வருது. ஏன் ஸ்டாலின் வந்து மந்திரி சபை மாற்றத்தை தள்ளி 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 போட்டார் தெரியுமா உங்களுக்கு? செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வராங்கிற விஷயம் ஒரு 3 மாசத்துக்கு முன்பே ஸ்டாலினிடம் சொல்லப்பட்டது. இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன்ங்க. ஓப்பனா வெளியில வந்து அமலாக்கத்துறை வழக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஜாமீன் கொடுத்துக்கிட்டு ஸ்டாலின் மனதை வச்சிருந்தாருன்னா ஒரு 6 மாசம் முன்னாடியே மந்திரி சபையை வந்து மாற்றி அமைச்சிருக்க முடியும், உதயநிதியை துணை முதலமைச்சராக போட்டிருக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி பண்ணால் செந்தில் பாலாஜி மனசு வருத்தப்படுங்கிறத ஸ்டாலின் உணர்ந்தார். சரி, ஆனது ஆட்டம், கொஞ்சம் வெயிட். அப்போ கூட ப்ரெஷர்லாம் வந்துதான், சீக்கிரம் ஆக்குங்க, சீக்கிரம். ஸ்டாலின் சொன்னாராம், எனக்கு எப்போ பண்ணணும்னு தெரியும், சும்மா இருங்க, வாய மூடுங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு வெயிட் பண்ண வச்சார். அந்த வெயிட் பண்ணதுக்கான காரணம் இப்போ புரியுது. இப்போ உதயநிதியும் எலிவேட் பண்ணுறார், செந்தில் பாலாஜி எலிவேட் பண்ணுறது மூலமாக என்ன சிக்னல் கொடுக்குறாருன்னா, கட்சிக்காக நீங்கள் பாடுபட்டீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு, கட்சிக்கோசரம் நீங்கள் சிறைக்கு போய் காட்டி கொடுக்காம லாயலாக இருந்து விசுவாசமாக இருந்தீங்கன்னா எந்த பதவியும் அடைய முடியுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. உதயநிதியை விட்டுருங்க, அவர் ஃபேமிலி, அது ஒன்றும் நம்ம ஒன்றும் கமெண்ட் பண்ண முடியாது. உதயநிதி இல்லாமல் ஒரு துணை முதலமைச்சராக செந்தில் பாலாஜி போடுறது வழியாக ஸ்டாலின் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, கட்சிக்கோசம் நீங்கள் உழைச்சிங்கன்னா துணை முதல்வர் பதவி கூட உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்கான எதிர்காட்டு தான் இந்த பதவின்னு அப்படின்றது நம்ப தகுந்த திமுக வட்டாரங்கள் என்னென்ன கூறினார்கள். ஓகே சார், நீங்கள் வந்து துணை முதல்வர் பதவி கொடுப்பாங்கன்னு சொல்கிறீங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு என்னாலையும் அதை வந்து உங்கள் சோர்ஸை வந்து என்னால் வெரிஃபை பண்ண முடியாது. ஏன்னா வந்து உதயநிதி துணை முதல்வர் ஆக போகிறான்னு எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனுக்காக தான் அமைச்சரவை மாற்றமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி செந்தில் பாலாஜிக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் மந்திரியாகும் போது துணை முதல்வர் பெரிய கஷ்டமா?
கஷ்டம் ஓ, இல்ல சார். உதயநிதி இன்னைக்கு இருக்கும். வந்து என்ஆர் இளங்கோ சொல்லிட்டாரு, செந்தில் பாலாஜி மந்திரியாக கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் எங்குமே சொல்லவில்லை ஆமா. அப்படிங்கறது என்ஆர் இளங்கோ மூத்த வழக்கறிஞர், திமுகவோட சட்டத்துறை பாராளுமன்ற செயலாளர். உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர், அவரே சொல்லிட்டாரு ம், சுப்ரீம் கோர்ட் எந்த தடையும் வைக்கலன்னு. ம், மந்திரியாக பொறுப்பேற்பவர் ம். துணை முதல்வராக பொறுப்பேற்பதில் என்ன ஒரு தயக்கம் இருக்க முடியும் கேடு? ஏன்னா உதயநிதி இருக்கும்போது எப்படி வந்து செந்தில் பாலாஜி. இல்லையே, ஈக்குவல் உதயநிதிக்கு மேல போடலையே. ஓகே. உதயநிதி என்ன சொல்றாரா, 90 வயசு ஆளு 80 வயசு ஆளுலாம் போடாதீங்க, ம். என்னால் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு. செந்தில் பாலாஜியும் உதயநிதி கிட்டத்தட்ட ஒரு 5 வயசு டிஃபரன்ஸ் குரூப் தான். செந்தில் பாலாஜிட்ட ஒரு என்னன்னா எல்லாரோடையும் ஒட்டி போயிடுவார். அவர் ஒட்டி போகாத ஆளே கிடையாது. செந்தில் பாலாஜி சண்டை போடக்கூடிய எங்க ஜோதிமணி அவ்வளோ கேவலப்படுத்தின போது கூட அமைதி காத்த ஒரு செந்தில் பாலாஜி ஒரு அறிக்கை விடல. ஜோதிமணியே சேலஞ்ச் பண்ணாங்க செந்தில் பாலாஜி. அவர் நினைச்சிருந்தா தோக்கடிச்சிருக்க முடியும். செந்தில் பாலாஜி இனவே அவர் தப்பு பண்ணாரா இல்லை, இது ஜென்டில்மேன். ஏன்னா எல்லார்ட்டும் நல்ல பேர் வாங்கக்கூடியவர். அதிமுக நல்ல பேர் வாங்கினார், டிடிவி தினகரன் நல்ல பேர் வாங்கினார். கட்சி மாறுறதுங்கிறது தமிழ்நாட்டில் ஒன்றும் கொலை குற்றம் கிடையாது. எல்லாரும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மாறதான் மாறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் டிஎம்கே கேபினட் ஏடிஎம்கேலேருந்து தான் வந்திருக்கு. சேகர் பாபுலாம் எங்கே வந்தாங்க, ஏவிஎல்ல எங்கேருந்து வந்தாங்க, ஏவாவேல் இல்லை, ஜெகத் லட்சணில் எங்கேருந்து வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் செந்தில் பாலாஜி இஸ் அ ஜென்டில்மேன். ஸோ அந்த ஒரு மரியாதைக்கோ செந்தில் பாலாஜி எங்கே போனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவர். அவரோட கோபத்தை காட்ட மாட்டார், அமைதியானவர். ஸோ அவரும் உதயநிதியும் இணக்கமாக போவார்கள்னு ஸ்டாலின் கருதுகிறார். ஓகே சார். அதே போல தமிழ்நாடு பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்காங்க. அண்ணாமலை லண்டன் போன பிறகு எந்த ஒரு பெரிய நியூஸும் பாஜக தரப்பு கிட்ட இருந்து நம்மளால வாங்க முடியல. குறிப்பாக சமீபத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சென்னை வந்ததாக தகவல். ஃபினான்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாடு பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஒரு ஆலோசனை கொடுத்ததாகவும் ஒரு 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 கலந்துரையாடல் நடத்தியதாகவும் தகவல். அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டுச்சு, பொதுவெளியில் ரிப்போர்ட் ஆகலை. உட்கட்சி விவகாரம் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஏதாவது நடந்திருக்கா, டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கா சார்? ஃபினான்ஸ் மினிஸ்டர் விசிட் மூலமாக தமிழ்நாடு பாஜகவில் எதுவும் டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கா? 10 நாள் வரைக்கும் பாஜகவில் ஒரே கூச்சல் குழப்பமாக இருந்தது. என்ன கூச்சல்? அவங்க மைக்கு பிடிச்சி பேசுறது, ஸ்டேட்மெண்ட் விடுறது, அறிக்கை விடுறது, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறதுன்னு டெல்லி ஒரு அதட்டல் போட்டுது. வாங்கி மூடுங்கன்னு எல்லாம் வாங்கி முடிச்சு. ஒரே அதட்டல். ராஜாவை தவிர, ராஜாவை தவிர யாரும் மீடியாட்ட பேசக்கூடாது. அப்படியே மீடியா கேள்வி கேட்டதுன்னா மத்திய அரசாங்கத்தை பாராட்டிட்டு குவைட்டாக போயிடுங்க. உட்கட்சி விவகாரம், தமிழ்நாடு பாஜக எதை பற்றியும் பேசுறதுக்கு ராஜா தவிர யாருக்கும் அருகதை இல்லைன்னு டெல்லி ஒரு டிக்டாட்டை விட்டுடுச்சு. ஓகே. அதனால எல்லாம் அடங்கி வாழை சுட்டின்னு கிடக்குறாங்க. இதில் ஒரு குவைட்டாக ஒரு காரியம் நடந்திருக்கு. நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு வந்து ஒரு டின்னர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் என்று கூறப்பட்டவர்கள் நமக்கு தெரியாது. கேடி ராகவன், ஆனந்த பிரியா, எஸ்ஜே சூர்யா, வினோத் செல்வம், செல்வி, அப்புறம் வந்து பால் கனகராஜ், டால்பின் ஸ்ரீதர், இப்படியானவர்கள் கலந்துன்னு பேசியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் என்ன பேசுனாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு பாஜக ஃபியூச்சரை பற்றி பேசியிருக்கலாம். மத்திய அமைச்சர் அப்படிங்கிறவருக்கு ஒரு புரோட்டோக்கால் உண்டு. ஆமாம். அது எல் முருகன் ஆகட்டும், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் ஆகட்டும். ஜெய்சங்கர் இந்த பக்கமே வரதில்லை. அவர் தமிழ்நாட்டுக்கு வரதே இந்த ஒரு 5 வருஷம் ஒரு தடவை 2 தடவை வந்திருப்பார். அவர் தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது. நிர்மலா சீதாராமன் அப்படி இல்லை, அவங்க வந்து அடிக்கடி வராங்க. எல் முருகன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நிர்மலா சீதாராமன் சேர்ந்தவர்களாட்டி கூட தமிழர். எல் முருகன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஆனால் நிர்மலா சீதாராமன் பண்ணுற பாலிடிக்ஸை எல் முருகன் பண்ண மாட்டார். நிர்மலா சீதாராமன் இப்போ அண்ணாமலை இல்லாத வேற்றிடத்தை பயன்படுத்தி அவங்க ஆளுமையை நிரூபிக்க பார்க்குறாங்க. இது எல்லாமே அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கோல் என்னன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி. இது ஒன்று தான் கோல். வேறு எது? நிர்மலா சீதாராமனுக்கு நிதி அமைச்சரோட ஒரு பெரிய பதவி இந்தியாவில் இருக்க போகிறதில்ல. இராணுவ அமைச்சராக இருந்துட்டாங்க, நிதி அமைச்சராக இருந்துட்டாங்க, பிரதமர் அமைச்சர், பிரதம மந்திரிங்கிறது அது நம்ம கையில் இல்லை, அவங்க கையிலும் இல்லை. ஆனால் முக்கியமான டாப் 5 மினிஸ்டர், அவங்க டாப் 5 கேபினட் கமிட்டியில் இருக்காங்க. கேபினட் கமிட்டியில் இருக்காங்க. டாப் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு ஆர்டினரி போஸ்ட் இல்லைங்க. அது இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல் மினிஸ்டர், பாப்புலர் மினிஸ்டர். ஸோ அவங்க எய்ம் வந்து அடுத்தது என்ன பண்ணாலும் தமிழ்நாடு முதலமைச்சருங்கிற ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. தப்பு கிடையாது. எல்லாருக்குமே ஒரு பதவி இருக்கணும்னு ஆசை இருக்கலாம். சார், முதல்வர் ஆசை இருக்கா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு? இருக்கிறதுனால தான் இப்போ பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்கு. சார், தமிழ்நாடு சிஎம்மா இல்லை கர்நாடகா சிஎம்மா? தமிழ்நாடு சிஎம். தமிழ்நாடுவா?
தமிழ்நாடு சிஎம் அண்ணாமலை அப்படின்னு பாஜக வளர்த்து விடுறது. இன்னொரு பக்கம் டெல்லி பாஜகவோட இன்னொரு அங்கம் நிர்மலா சீதாராமனை வளர்த்து விடுறது. இது சத்தியமூர்த்தி பவன் மாதிரி ஆகிட்டு வருதுன்னு அடிக்கடி சொல்லுவேன், திருப்பி சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். கமலாலயம் அனதர் சத்தியமூர்த்தி பவனாக மாறி வருகிறது. இப்போ நான் கேட்குறேன், தலைவர் இல்லாத நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு இப்போ எல் முருகன் வரார், வாரம் வரார். அவர் என்ன செய்தித்துறை அமைச்சர், எல்லா மீடியாவும் அவர் கண்ட்ரோலில் இருக்குது. அவர் வருவார், டிஎம்கே அவர் 2 ஸ்டேட்மெண்ட் விடுவார், 2 திட்டுவார், அவர் பேசுவார், டீசெண்டாக போயிட்டே இருப்பார். எந்த லோக்கல் பாலிடிக்ஸ்லையும் அவர் தலையிட்டு தான் எனக்கு தெரியல. அண்ணாமலை திட்டியோ அது பண்ணியோ கூட்டம் போட்டோ ஆள் சேர்த்தோ அவர் பாட்டுக்கு வருவார், 2 மீட்டிங் போடுவார், அவர் தொகுதிக்கு போவார், அதில் பண்ணி டெல்லிக்கு போயிட்டே இருப்பார். அதுதான் ஒரு மத்திய அமைச்சரோட அழகு. அண்ணாமலை இல்லாத நேரத்தில் என்ன ஒரு ரகசிய கூட்டம் போடுறீங்க, என்ன அப்படி என்ன முடிவு பண்ணுறீங்க, என்ன டிசிஷன்? நீங்கள் தலைவர் இல்லை தமிழ்நாட்டுக்கு. எச் ராஜா ஒருங்கிணைப்பு குழு தலைவர். எச் ராஜா ஒரு மீட்டிங் போட்டார்னா நியாயம். எச் ராஜா இப்போ சுற்றுப்பயணம் கிளம்பிட்டார், தமிழ்நாடு முழுக்க போய் மெம்பர்ஷிப் டிரைவ் டெல்லி அவருக்கு பாராட்டியிருக்கான். அண்ணாமலை இல்லாத நேரத்தில் நீங்கள் இவ்வளோ மெம்பர்ஷிப் சேர்த்தீங்களே, இந்தியாவிலே 2வது 3வது இடத்துல அப்படின்னு டெல்லியோட பாராட்டப்பட்டிருக்கார். கூடிய விரைவில் அவர் மத்திய அமைச்சராகிறது உறுதின்னு டெல்லியே சொல்லுது. அண்ணாமலை வந்தவுடனே ராஜா மந்திரி அமைச்சர். அப்படி ராஜா கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்து, இன்ஃபேக்ட் யாரோ சொன்னாங்க, எச் ராஜா ஒருங்கிணைப்பு குழு தலைவராக வந்ததுக்கப்புறம் மீடியாவில் கான்ட்ரவர்சியாக பேசுகிறதே இல்லை. ராஜா மைக்கு பிடிச்சான்னா கான்ட்ரவர்சி தான் வரும். எந்த கான்ட்ரவர்சி பேசுறதில்லை, பொறுப்பு உணர்ந்து அமைதியாக ஏதோ கட்சி பணி மட்டும் பார்த்துட்டு வர்றார். அப்படி ராஜாவே அனுசரித்து தமிழ்நாடு பாஜக வளர்க்கணும்னு கஷ்டப்படும் பொழுது நீங்கள் டெல்லியிலே பாலிடிக்ஸ் பண்ணி போனால் என்னங்க அர்த்தம்? அது அத்தனை மீட்டிங் போடுறீங்க. கூப்பிடல, எச் ராஜா ஏன் கூப்பிடல, சக்கரவர்த்தி ஏன் கூப்பிடல, நாராயண திருப்பதி ஏன் கூப்பிடல? இவங்கெல்லாம் அண்ணாமலை ஆட்கள். அப்போ நீங்களே பிரிச்சுக்கிறீங்க, அண்ணாமலை ஆள், அண்ணாமலைக்கு வேண்டாத ஆள். கோஷ்டி பூசல் பண்ணுறதுக்கு ஒரு மத்திய அமைச்சர் தேவையா நமக்கு? ஒரு யூனியன் மினிஸ்டர் பண்ணுற வேலையா அது? கோஷ்டி பூசல் வளர்க்குறீங்களா? அப்போ என்ன மோடிக்கு மரியாதை கொடுக்குறீங்க? மோடியோட செல்ல புள்ள அண்ணாமலை, மோடியை சேலஞ்ச் பண்ணுறீங்களா? அமித்ஷா சேலஞ்ச் பண்ணுறீங்களா? யார் உங்கள் பேக்ரவுண்டு? அப்படி மீட்டிங் போடுறது தப்பு கிடையாதுங்க. மீட்டிங் போட்டு மத்திய அரசாங்கம் நலத்திட்டங்கள்லாம் எவ்வளோ தூரம் போயிருக்கு, என்ன பண்ணுறது அந்த மீட்டிங்கில் கட்சிக்குள்ள நிர்மலா சீதாராமன் அண்ணாமலைங்கிற ஃபைட் ஆரம்பிச்சிருக்கா என்ன? அது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் சீரியஸாக வர தொடங்கிடுச்சு. அண்ணாமலை வர்சஸ் தமிழிசைன்னு ஒரு ஃபைட்னு சொன்னீங்க, அதெல்லாம் மழுங்கி போச்சு. அதுக்கப்புறம் இப்போ அண்ணாமலை வர்சஸ் நிர்மலா சீதாராமன் ஒரு அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் இப்போ கரண்ட் டாபிக். அது நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ விரும்பாம இருக்கீங்களோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் கட்சிக்காரன் கிடையாது. இப்ப கரண்ட் டாபிக் பிஜேபியில் அண்ணாமலை வர்சஸ் நிர்மலா சீதாராமன். அண்ணாமலை இல்லாத நேரத்தில் குழப்பம் விளைவிக்கும் நிர்மலா அப்படின்னு பேசுறாங்க பிஜேபி தலைவர்கள், ஓப்பனா பேசுறாங்க. நீங்க அந்த மீட்டிங்ல எல்லாரையும் கூப்பிட்டுருந்தீங்கன்னா, சக்கரவர்த்தி, எஸ்ஆர் சேகர் எல்லாரும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருந்தீங்கன்னா நியாயம் இருக்கு. மீட்டிங் போடக்கூடிய தகுதி உள்ளவர் எச் ராஜா தான், ஒருங்கிணைப்பு குழு தலைவர். அவரே மீட்டிங் போடல, நீங்க என்னது மீட்டிங் போடுறீங்க? என்ன காரணத்து? ஒரு மீட்டிங் போட்டீங்கன்னா ஒரு காரணம் இருக்கணும், அதை வெளியில சொல்லணும். கட்சிக்காரங்க கிரீவன்ஸோட போய் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்துருப்பாங்க. அந்த 8 பேருக்கு மட்டும்தான் கிரீவன்ஸா? மீதி கிரீவன்ஸ் இல்லை ஆள் இல்லையா? கிரீவன்ஸ் என்ன தெரியுமா பண்ணணும்? கமலாலயத்தில் உட்காரணும், போர்டு போடணும், எல்லா கட்சிக்காரனையும் கூப்பிடணும், அதுதான் கிரீவன்ஸ். 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு 10 பேரோட உட்காந்து டின்னர் சாப்பிட்றது கிரீவன்ஸ் இல்லைங்க, அது கட்சியை உடைக்கும் செயல். ரொம்ப இது பாஜக என்னைக்கு டெல்லி பாஜக தமிழ்நாடு பார்த்து வீழ்ச்சி கொள்ள போறதோ தெரியல, இன்னும் தூங்கிட்டே இருக்குது. நிர்மலா சீதாராமனுக்கு என்ன சரி, அவங்க தான் ஃபினான்ஸ் இல்ல, அவங்க முதலமைச்சரா வரதை பத்தி நமக்கு ஆட்சேபனை இல்லை. அது முடிவு பண்ண வேண்டியது மோடி, அமித்ஷா. ஓகே. ஆனா இன்னும் தமிழ்நாட்டில் வளர கூட இல்லை. அடுத்த தேர்தலில் 26ல ஜெயிச்சு மெஜாரிட்டி ஆட்சியை பிடிச்ச அப்புறம் தான் யார் முதலமைச்சர் முடிவு பண்ணோம். அது மெஜாரிட்டி பிடிக்குமா, கூட்டணி ஆட்சியா, கூட்டணி இல்லாமையா, முதல் இடத்தை பிடிக்குமா, 500 சீட்டை பிடிக்குமா, இதெல்லாம் வேற கேள்வி இருக்கு. இதுக்குள்ளேயே பதவி சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ என்ன உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் இருக்க போகுது. நீங்கள் இப்போ 26க்கு அப்புறம் 150 சீட் ஜெயிச்சிட்டாங்க. சரி, அப்புறம் மோடி சொல்லார் 150 சீட் ஜெயிச்சாச்சா, ஆட்சியை பிடிக்கணுமா, அண்ணாமலையா, நிர்மலாவா, முருகனா, ஜெய்சங்கரா அப்படின்னு முடிவு பண்ணுற இடத்துல இருக்கிறவர் மோடி, அமித்ஷா. நீங்களும் நானும் இல்லை. அது இடத்துக்கே ஒன்றும் வரல. 150 சீட் ஜெயிக்கணுமே சார். அதான் 150 சீட் ஜெயிச்சு
யாரு முதலமைச்சருங்க இந்த முடிவு பண்ற இடத்துல இந்த கேள்வி வரும். இப்பவே நான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற முறையில இறங்குனீங்கன்னா அது கட்சி கட்டுப்பாட்டை குலைக்கும் செயலை தவிர வேற என்னன்னு சொல்றதுன்னு ஒரு சாதா தொண்டன் கேட்கறான். ஏங்க இந்த மாதிரிலாம் கட்சியை பண்றீங்க, நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் டீரெயில் பண்றீங்க, நல்லா போய் இந்த கூட்ஸ் ட்ரெயினை டீரெயில் பண்ணி விடுறீங்களேன்னு கேட்கறான். என்ன பதில் சொல்ல போறீங்க? அந்த அளவுக்கு தமிழ்நாடு பாஜகவுல பிரச்சனை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஓகே சார், அப்படியே மறுபடியும் திமுக கூட்டணிக்கு டிராவல் பண்ணலாம் சார். சமீப காலமாக திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய கட்சியாக விசிக மாறி இருக்கு. மதுவிலக்கு மாநாடு நடத்துறேன்னு திரும்ப போர்க்கொடி தூக்குனார். முதல்வரை பார்த்த பிறகு கொஞ்சம் சாஃப்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா எங்களை துணை முதல்வர் ஆக்க மாட்டீங்களா, திமுக வந்து வட மாவட்டங்களை ஜெயிச்சதுக்கு விசிக தான் காரணம் அப்படின்னு இன்னொரு தடாலடியான ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. குறிப்பாக திமுக ஒரு விசிகாவும் ஒரு காமன் மினிமம் அஜெண்டாவோடு பயணிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதற்கு வந்து திமுக மிக கடுமையாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. என்னதான் சார் நடக்குது விசிக திமுக கூட்டணிக்குள்ள? உதயநிதியை விட்டீங்களே, சினிமா நடிகர்கள்லாம் துணை முதலமைச்சர் ஆகும்போது திரும்ப ஆகக்கூடாதான்னு கேட்டிருக்காரு ஆதவ அர்ஜுன். இது திமுகவில் முக்கியமான தலைவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏங்க திரும்ப துணை முதலமைச்சராக போட்டால் என்னங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், தம்பி உங்களுக்கு அரசியல் தெரியாது, தமிழ்நாட்டில் 67லேருந்து எந்த கட்சியுமே தனிப்பெரும் மெஜாரிட்டியில் தான் ஆட்சி பண்ணிது. அது ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ ஜெயலலிதாவோ, கலைஞர் ஒருவர் மட்டுமே மைனாரிட்டி ஆட்சியை கொடுத்தார். அவங்களுக்கே கூட காங்கிரஸ்க்கே கூட. ஆமா, அப்ப ஜெயலலிதா குத்தி 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 காமிச்சாங்க, மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி. நான் குத்துறாங்க அந்த அம்மா ஜெயலலிதா, பேச்சுக்கு பேச்சு மைனாரிட்டி ஆட்சினாங்க. ஆமா, அப்போ இவங்க காங்கிரஸ்காரெல்லாம் படையெடுத்து டெல்லிக்கு போனாங்க. சோனியா காந்தியை பிடிச்சி, அம்மா சொல்லுங்க எனக்கு துணை முதல்வர், ஹோம் மினிஸ்டர், போலீஸ் மினிஸ்டர், பிடபிள்யூ மினிஸ்டர் எல்லாம் சோனியா காந்தி மனு வச்சு சோனியா காந்தி விட்டு கலைஞர்னாங்களாம். மேடம் நோ, ஒரே வார்த்தை கப்சிப், அடங்கி வச்சு. கலைஞர் அந்த பீரியட்லயே ஸ்ட்ராங்கா மைனாரிட்டியா இருக்கும்போது காங்கிரஸோட தயவுல தான் ஆட்சி பண்ணார். அது எவ்வளவு பேருக்கு தெரியுமோ, ஞாபகம் இருக்கோ ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பவே கலைஞர் சொன்னாராம், நான் இருக்கும் வரை கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் கிடையாது, போங்கடா அப்படின்ட்டார். முடியாதுன்ட்டார். ஆட்சி கவுந்தாலும் பரவாயில்லன்ட்டார். கப் சிப்பினு காங்கிரஸ்காரன் வாழ்ந்த ஏதோ அவனுக்கு உதவி பண்ணி கொடுத்தாரு. உனக்கு என்ன ஹெல்ப் ஒன்று பண்ணித்தரவா, பண்ணித்தரேன், பர்சனலாக பண்ணித்தரேன். எப்படி பீட்டர் போன்ற இப்போ வந்து மைனாரிட்டி கமிஷன் போட்ட மாதிரி அந்த மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, சார் ஏதாவது வாரிய தலைவர் பதவி கொடுங்க, மைனாரிட்டி கமிஷன் கொடுங்க, எஸ்சி கமிஷன் கொடுங்க, ஸ்டாலின் பண்ணியிருப்பார். இந்த திமுக தலைவர் சொன்னார், சரி திருமாவளவன் ஏன் நம்ம வந்து துணை முதல்வர் கொடுக்குறோம், விசிக தலைவர் என்பதாலா, இல்லை தலித் என்பதால். சரி, தலித் என்பதால் அவருக்கு துணை முதல்வர் கொடுத்தா அவ எங்கள் கட்சியில் இருக்கிற ராஜாவுக்கு என்ன மரியாதை? இவ்வளோ வருஷமாக கட்சியில் உழைச்சாரு, அவரும் தலித் தானே. அந்தியூர் செல்வராஜ், கடையல்விழி, இவங்களாம் தலித் லீடர் திமுகவில் கம்மியா? யாருமே இல்லையா? அவங்களுக்கு தலித்துக்கு எலிவேஷன் கொடுக்கணும்னா எங்கள் கட்சியில் எலிவேஷன் கொடுக்காம வெளி கட்சியிலேருந்து எப்படி தம்பி கொடுக்க முடியும்? ஒரு திமுக தலைவர் கேட்டார். அவர் கேட்கறது நியாயம் இருக்குது. அவர் திமுகவோட குரலாக தான் எனக்கு தோணித்தே தவிர தனி மனித குரலாக தெரியல. திருமா என்ற ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படும் பதவி தலித் அது அது விரும்புகிறீங்களோ விரும்பலையோ அதுதான் உண்மை, தலித் தலைவர்ன்ற முறையில். அப்போ ராஜா பவரை குறைக்கிற மாதிரி ஆகுது. அதனால தான் ராஜா விட்டு ஸ்டேட்மெண்ட் விட வச்சாங்க. அடுத்து ஆதவ் அர்ஜுன் திருமாவளவனோட சப்போர்ட் இல்லாமல் இந்த வார்த்தையை பேசியிருக்க மாட்டார். ஓகே, அப்புறம் திரும்ப சொன்னார், இது உள்கட்சி விவகாரம், நாங்களாம் கூடி பேசுவோம் அப்படின்னு. திரும்ப அப்படியே ஆதவ் அர்ஜுன் தப்பு பண்ணியிருந்தாருன்னா இவ்வளோ நேரம் கட்சி விட்டு எடுத்துக்கணும். எடுத்தாரா? எடுக்க மாட்டார். ஏன்னா இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். இல்லை சார், ஆதவ் அர்ஜுன் அவரை விட்டு திரும்ப ஆழம் பார்க்குறாரா? என்ன நடக்கிறதுன்னு பார்க்குறாங்க. திரும்பவும் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார். திரும்பவும் நான் குறை சொல்ல மாட்டேன். திரும்ப வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. எந்த அரசியல்வாதியுமே இப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுகவும் அண்டி பழகுது, வேறு வழி இல்லை. மதிமுக அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், தனியாக ஒரு சீட்டு கூட வராது. கம்யூனிஸ்டுகள் வேறு வழி இல்லை, காங்கிரஸ் வேறு வழி இல்லை. விடுதலை சிறுத்தைகள் அப்படி இல்லை, நான் தனியாக நின்று பார்க்கலாமே, நமக்கு ஓட்டு வங்கி இருக்கேன், நமக்கு தலித் வாக்கு வங்கி இருக்கேன். அதெல்லாம் இப்போ ஒரு மது ஒழிப்புன்ற ஒன்று எடுத்துட்டார். மது ஒழிப்புன்ற கையில் எடுத்தார்னா பெண்களோட வாக்குகள்லாம் கண்டிப்பாக திருமாக்கு வரும். ஆனால் திருமா என்ன சொல்கிறாருன்னா, திமுகவும் அதிமுகவும் மது விலக்கை பற்றி பேசுறதுக்கு அருகதை இல்லாத கட்சிகள்.
2 கட்சிகளுமே ஆட்சியிலிருந்து மதுவிலக்கை கொண்டு வரல. இவங்க பேசுனா எவனும் மதிக்க மாட்டான். காங்கிரஸ்காரன் பேச போகிறதில்ல. ஏன்னா 67க்கு அப்புறம் ஆட்சியில் இல்லை, அதுவும் காலி. பாரதிய ஜனதா கட்சியை பெருசாக எடுத்துக்க முடியாது. ஆகவே மதுவிலக்கை கையில் எடுத்தால் பெண்கள் ஆதரவு எனக்கு மிக அதிகமாக கிடைக்கும். தலித் ஆதரவு, சிறுபான்மை ஆதரவு, இதெல்லாம் வச்சு ஆட்சிக்கு நெருக்கமான இடத்துல கூட என்னால் வர முடியும். அவர் கணக்கு போடுறார். அந்த கணக்கு தப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் கணக்கு தான் போடுறார். பெண்கள் வாக்கு, சிறுபான்மையினர் வாக்கு, தலித் வாக்கு, பழங்குடியினர் வாக்கு, இதெல்லாம் கணக்கு பண்ணி பாருங்க எவ்வளோ வருதுன்னு. அதுதான் திமுகவுக்கு இப்போ யோசிக்க வைக்க. திமுகவை என்னடா அது வேறு ட்ராக்கில் போக ஆரம்பிச்சிட்டாங்களே, நம்ம எதிர்பார்த்த ட்ராக்கில் இல்லையே. அது அவங்க மைனாரிட்டி ஓட்டு, ஐ மீன் தலித் ஓட்டு மட்டும் 5%, 10% இருக்குது, 8% இருக்குதுன்னு நினச்சவங்க இப்போ இந்த பெண்களோட வாக்குகள்லாம் விட்டாங்க. ஏன்னா பெண்கள் கண்டிப்பாக யார் மதுவை ஒழிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வாக்கு போடுவாங்க. என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்க. இப்போ ஏன் போடலன்னா திமுக அதிமுக மாற்றி மாற்றி ரெண்டும் மது சப்போர்ட் பண்ணல. யாராவது ஒருத்தர் குத்துறாங்க மது வேணாம். என்ன அந்த குடும்பம். ஆனால் நீங்கள் மதுவை ஒழிப்போம் சொல்கிறதுல திருமாவளவன் நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் இளைஞர்கள்லாம் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு தலைவர். அதை நீங்கள் குறை சொல்லக்கூடாது. மது குடின்னு சொன்னால் தான் நான் திரும்ப திட்டுவேன். மது குடிக்காதுன்னு சொன்னால் திட்ட மாட்டேன். அது அரசியல் இருக்கோ அரசியல் இல்லையோ என்ன இருக்கோ என்ன, ஐ டோன்ட் கேர். மது குடிக்காதுன்னு ஒரு தலைவர் சொல்கிறாருன்னா அவரை பாராட்டணும். அது அரசியல் நோக்கமாக இருக்கட்டும், ஆட்சியை பிடிக்கிறதா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். ஸோ திரும்ப ஒரு அடுத்த கட்ட அரசியலுக்கு கொண்டு போகிறதுக்கான நகர்வை எப்படி கேர்ஃபுல்லாக நகர்த்தின்னு வரார், அது பேக் ஃபயர் ஆகுமா வெற்றி தருமாங்கிறத பார்க்கணும். ஓகே சார், திமுக கூட்டணிக்குள்ள எந்த சலசலப்பும் இல்லைன்னு திருமாவும் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்ன சார், எப்படி உள்ளுக்குள்ள எப்படி ரியாக்ட் பண்றாங்க இந்த திருமாவளி ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் டிஎம்கே? திமுக அது ரசிக்கல. அதுவும் உதயநிதி சொன்னது சுத்தமாக ரசிக்கல. ஒரு மூத்த தலைவரே சொன்னார், இது ரொம்ப லக்ஷ்மண் ரேகா கிராஸ் சொன்னார். ஒரு மூத்த அமைச்சர் லக்ஷ்மண் ரேகா கிராஸ் பண்ணிட்டாருங்க, இது எங்கே போய் முடிய போகிறதா தெரியலையே, லக்ஷ்மண் ரேகா கிராஸ் பண்ணிட்டாருனார். நான் என்ன நடக்கும்னு பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னாரு. ஆனால் திமுகவில் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு, அவரை கட்டி விட்டா என்னங்கிறது. ஸ்டாலின் என்றைக்குமே எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ண மாட்டார். டப் 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 டப்புன்னு பண்ணக்கூடிய ஆள் இல்லை அவர். எல்லாம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுவாக போட்டோம். நரசிம்மராவ் மாதிரி. நரசிம்மராவ் என்ன பண்ணுவார், முடிவு எடுக்க மாட்டார். முடிவாக போய் கிராஷ் ஆனான்ட்டு முடிவு எடுப்பார். அந்த மாதிரி ஸ்டாலின் சொல்கிறார், நம்ம அவசரப்பட்டு அந்த முடிவு எடுக்க வேணாம், வெயிட் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், எவ்வளோ தூரம் போகிறத போட்டோம் அப்புறம் பார்த்துக்கலான்னு. ஆகவே ஸ்டாலினும் எந்த முடிவும் எடுக்க மாட்டார். திரும்பவும் இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். இது ஆடு புலி ஆட்டம் மாறி போயிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி.